திடீர்னு அவங்க வந்து திருமண அறிவிப்புன்னு ஒன்று வருது. கணவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த சமயத்தில் வந்து இவர் தான் கணவர்னு அதை நிறைய இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் பத்திரிகையிலே வந்து சினிமாலாம் இப்படி தான்மா இருக்கும், நீ இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இப்போ வருது இல்லைங்களா சர்வசாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த மெண்ட்டு அந்த மெண்ட்டுன்னு அது மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை அவங்க சொல்லாமல் நீங்கள் சொல்லிடலாம். ஹீரோக்கள் வந்து பேட்டி கொடுக்கலாம் வெளியே வந்து, அதெல்லாம் டைரக்டர் சாய்ஸுங்க, அவர் சூஸ் பண்ணது தான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருவேளை ரஜினி கமல் அந்த டைமில் வேணான்னு சொன்னாங்களா, இல்லது இவங்க அந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு மாதிரி அவர் நடந்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. இன்னொரு படத்தில் அந்த ஹீரோ வந்து நான் பிரமிப்பாக பார்த்தேன். அந்த ஹீரோ வந்து என்னிடம் நடந்து கொண்ட விதம் வந்து எனக்கு பெரிய ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஏறக்குறைய அந்த ஹீரோக்களை நான் வானவில் மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தேன். ஆனால் கிட்ட போன பிறகு தான் தெரியுது அது வெறும் மதுபாலா செய்த அந்த ஒரு விஷயம். அவருடைய கணவருக்கு அவர் உண்மையாக வந்து பெரிய லாங் லைஃப் நிற்கணும்னு ஒரு ஆசை இல்லை, கேரக்டரை பற்றிலாம் கவலை இல்லை, துட்டு தரியா அதில் நடிக்கிறேன் அப்படின்றது தான். 90களில் மதுபாலா மாதிரியான நடிகைகள் நல்ல கேரக்டர், நல்ல மதுபாலாவை மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் தெரிய வைத்த படம் ரோஜா. ரியல் கேரக்டரே வந்து மதுபாலா அப்படி தான். ஒரு அவ்வளோ பெரிய குடும்பத்தை ஒரு பெண் வந்து ஒரு கணவன் ஒரு தீவிரவாதிகளால். அன்பான அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் சையர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து காணாமல் போன நிறைய கதாநாயகிகள் பற்றி நம்ம நிறைய நேர்காணலில் பேசி வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இருக்க நேர்காணலில் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோயின்ஸை வந்து வந்த உடனே இவங்க பக்கத்து வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு நிறைய பேர்த்த வந்து ஈஸியாக நம்ம ஸ்டீரியோடைப் பண்ணிடுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டவங்க 90s காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மதுபாலா அவர்கள். ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தோம். யார் இந்த மதுபாலா, எங்கே தொடங்குச்சு உங்களோட இந்த சினிமா பயணம்? அழகன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜாதி மல்லி பூச்சரமே அந்த சாங்கு, இந்த மம்முட்டிக்கும் இவங்களுக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி, குறிப்பாக வந்து கே பாலச்சந்தர் சாருடைய அறிமுகம். அந்த மாதிரி யார் இந்த மதுபாலா, இவங்களும் ஒரு சினிமா பின்புலம் உள்ள ஒரு நடிகை. பாலிவுட்டில் இருக்கிற ஹேமமாலினியுடைய உறவினர், அதாவது ஸ்ரீரங்கத்து தேவதை அப்படின்னு வர்ணிப்பாங்க ஹேமமாலினி. இன்றைக்கி தேவதை தான் வந்து அப்படி என்ன சொல்கிறது, வந்து 70கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு நடிகை. அவங்களுடைய ஒரு உறவுக்கார பெண் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் வந்து மும்பையில் வந்து அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க. அப்புறமா வந்து அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவுடைய இதில் வராங்க. அப்பாவுக்கு ஒரு பாசமான பெண்ணாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடியின் காரணமாக சினிமாவில் நடித்தா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ பாலிவுட்டில் வந்து பெரிய என்ன தான் மாலினியோடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் இவங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு சவுத் இண்டியன் அக்மார்க் முகமாக இருக்குது. இங்கே பாலிவுட்டுக்கான இதுவும் இல்லை. பாலிவுட்லேருந்து இங்கே வந்தால் நாம் ஏற்றுப்போம், அங்கே வந்து ஏற்றுக்குறாங்க. இவங்க அப்படி பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வந்து அந்த ஒரு தமிழ் பெண் மாதிரி ஒரு ஆந்திரா பெண் மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு சின்ன சின்ன ரோல் கொடுக்கறதுக்கு தான் வராங்க. அப்போ வந்து மாலினியுடைய அறிவுரைப்படி வேணாம், நீ சவுத் இந்தியாவில் போ, நம்ம பூர்வீகம் தமிழில் போய் பண்ணு அப்படின்ற பொழுது தான் அழகன் படத்திற்கு கே பாலச்சந்தர் சார் வந்து ஒரு கதாநாயகி தேடிட்டு இருக்காரு. படத்தினுடைய அட்டைப்பட ஒரு பத்திரிகையினுடைய மேகசின், அந்த மேகசினுடைய ரேப்பரை இவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு யார் என்னன்னு விசாரிக்கும் போது மாலினியோடைய ரிலேட்டிவ் அப்படின்னு, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிஷன் வச்சு பார்க்குறாங்க. ஆடிஷனில் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த படத்தினுடைய வரவேற்புன்னு தெரியும். அப்படியே மலையாளத்தில் அடுத்தடுத்த படங்கள் இங்கே தமிழில் அழகன் பண்ண உடனே மலையாளத்தில் ஒரு பெரிய வரவேற்பு மதுபாலாக இருக்குது. இவங்களை நீ சொல்கிற மாதிரி 90 கிட்ஸ் வந்து தெரிய வச்ச படம் வந்து ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் படம் கதையை சங்கர் சொல்லி முடிச்சு எல்லாம் ரைட் ஓகே. அர்ஜுன் கதை முதல்ல வந்து அந்த படத்திற்கு வந்து சரத்குமார் கிட்ட கதை சொல்லி சரத்குமார் ஓகே வாங்கி, சரத்குமார் வந்து ஐ லவ் இந்தியா படத்துக்கு இந்த கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே போயிடுவேன். இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் கிட்ட சொல்லி, கமலஹாசன் இப்போ தான் நான் வந்து மைக்கேல் மதன காமராஜன் படம் பண்ணியிருக்கேன், இந்த நேரம் வந்து இந்த படம் சரியாக வருமானு தெரியலன்னு முடிவாகி அந்த வெரைட்டி டைரி எடுத்து புரட்டும் போது முதல் பேராக வந்த பேர் வந்து அர்ஜுன். இந்த சினிமா நடிகர்களுடைய அர்ஜுன் ஓகே பார்த்து கதாநாயகி அப்படின்னு பிரச்சனை போது 2 கதாநாயகி இந்த படத்துக்கு தேவை. ஆல்ரெடி வந்து ஒரு கதாநாயகி சுபஸ்ரீ அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணினா இந்த கேரக்டருக்கு ஒரு துருதுருப்பாகவும் இருக்கணும், ஒரு அதே சமயம் ஒரு எமோஷ்னலாகவும் பேசணும் அப்படின்னு முடிவாகும்போது தான் மதுபாலா உள்ள வராங்க. இது எல்லாம் தாண்டி மதுபாலாவை மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் தெரிய வைத்த படம் ரோஜா. ரியல் கேரக்டரே வந்து மதுபாலா அப்படி தான். ஒரு அவ்வளோ பெரிய குடும்பத்தை ஒரு பெண் வந்து ஒரு கணவன் ஒரு தீவிரவாதிகளால், காஷ்மீர் தீவிரவாதிகளால் கடத்தப்படுகிறார். ஒரு கிராமத்தில் திருநெல்வேலியில் எங்கேயோ இந்திய மேப்பில் உள்ள ஒரு குட்டியான ஒரு கிராமத்தில் இருந்து பெரிய படிப்பறிவு இல்லாத அந்த பெண் அங்கே போய் எப்படி போராடி தன்னுடைய கணவனை மீட்கிறார். ஏற்கனவே சாவித்திரி கதை தான் அது. வந்து சத்யவான் சாவித்திரி இருக்கு இல்லையா, அதுதான் ஒன்லைன். நிஜ கேரக்டர் அப்படி தான். மும்பையில் தன் அப்பாவிற்காக ஒரு பொருளாதார பிரச்சனை வரும்பொழுது தன் குடும்பத்தை எப்படி ஒரு
ஒரு தாய்க்கு தாயாக, மகனுக்கு மகளாக அதை நின்று காப்பாற்றி சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். அந்த ஃபேமிலியை வந்து அரவணைச்சிட்டு போகிற ஒரு குணம் இருக்குல்ல, அதுதான் ரியல். அதனால தான் அந்த கேரக்டர் இவ்வளோ சிறப்பாக பண்ண முடிஞ்சது என்னென்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. இப்படியே மதுபாலா தொடர்ச்சியாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு வந்து திருமண அறிவிப்புன்னு ஒன்று வருது. கணவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த சமயத்தில் வந்து இவர் தான் கணவர்னு அதை நிறைய இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் பத்திரிகையிலே வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உருவகேலி அல்லது வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து என்னங்க இது இப்படியாப்பட்ட ஒரு அழகிக்கு இப்படி ஒரு கணவரா அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, அவரும் வந்து இளமையானவர் தான். சின்ன வயசில் தலையில் முடியல அவருக்கு, விழுக்கு தலையோடு இருக்கார். வந்து அதை வந்து பேசணும். ஒரு கட்டத்தில் வந்து கொதிச்சு போகிறாங்க வந்து மதுபாலா. அந்த கணவர் யாருன்னா அவரும் ஒரு பெரிய இடத்தால் தான். இந்திய நடிகை ஜூகி சாவ்லா இருக்காங்களே, அவருடைய ரிலேட்டிவ், ஒரு அண்ணன் முறை, ஒரு தம்பி முறை, அண்ணன் முறை, ஒரு சகோதரன் முறை உள்ள ஒருத்தர். இவங்க தான் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் அணி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். இது என்னென்னா இப்படி தொடர்ச்சியாக வரும்பொழுது அப்போது ஒரு பேட்டி காரசாரமாக இந்தியில் உள்ள ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறேன். பாலிவுட்டில் வர ஒரு ஆங்கில சினிமா பத்திரிகையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. நான் விருப்பப்படுறேன், என் கணவர் அவர், உங்களுக்கு எங்கேயா வலிக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் உருவத்தை தாண்டி அவர் மனசு எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பேட்டியை பார்த்துட்டு ஊடகங்கள் இப்படி வந்து அறம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது, தவறான ஒரு விஷயம், ஒரு பெண்ணு பிடிச்சிருக்கு, அவரும் ஒன்றும் தலையில் முடியலன்னா என்ன இதுவானா அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் ஆன பிறகு ஒரு உண்மையை அவங்க சொல்ல வராங்க. அதுதான் பெரிய பரபரப்பாக. ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்தோடனே இந்த கேள்வி தான் அவங்க கிட்ட வைக்கப்படுறது. இல்லை நீங்கள் ஏறக்கோ ஒரு தேவதை மாதிரியான ஒரு நடிகை, நீங்கள் நினைத்தால் பேரடங்கு கூட வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பான், தவறாக நினைக்காதீங்க. இவரை திருமணம் பண்ணிக்கிட்டப்போ உங்களுக்கு இது மாதிரியான விமர்சனங்கள், இவருக்கு முடியல, வயதான தோற்றம் மாதிரி இருக்காரு, ஏன் மதுபாலாவுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. இதுக்கு என்ன காரணம்னும் பொழுது என் மனசுக்குள்ளே இருந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நடிக்க வந்த புதுசில் ஹீரோக்களை வந்து பிரம்மாண்டமாக நான் பார்ப்பேன். நான் ஹீரோக்களை வந்து பெரிய போய் நான் ஒரு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு ரசிகையாக இருந்து சினிமாக்குள்ளே வந்த ஒரு ரசிகையாக இருந்து சினிமாக்குள்ளே வந்தப்போ அந்த ஹீரோ மேல் உள்ள கிரேஸ்னால நம்ம ஒரு பெரிய பிரபலமான ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஃபோட்டோ வந்து பரபரப்பாக வரணும், நம்ம செய்தி வந்து இதுவாகணும். ஒரு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படி இருக்கும், போகிற இடம்லாம் கேமரா கிளிக்கு, எங்கே போனாலும் நம்மளை வந்து வரவே இருக்கும் அப்படின்னு மனசோடு தான் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு மாதிரி அவர் நடந்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. இன்னொரு படத்தில் அந்த ஹீரோ வந்து நான் பிரமிப்பாக பார்த்தேன். அந்த ஹீரோ வந்து என்னிடம் நடந்து கொண்ட விதம் வந்து எனக்கு பெரிய ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இறக்குற அந்த ஹீரோக்களை நான் வானவில் மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தேன், ஆனால் கிட்ட போன பிறகு தான் தெரியுது அது வெறும் மாயை, வெறும் பிம்பம் அப்படின்னு. அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர், அது இப்போ இருக்கிற அவருடைய கணவர் ஜூகி சாவ்லாவுடைய உறவினர், அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வராக இருக்கிறாங்க. ஒன் சைடாக அவர் லவ் பண்ணியிருக்காரு வந்து மதுபாலாவை. அவருக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்குது. நமக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே முடி கொட்டிடுச்சு, நம்மளை யார் விரும்புவாங்க, அது மதுபாலா மாதிரியான ஒரு அழகான பெண்ணை போய் நாம் போய் எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது இப்படியா நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் போய் ரொம்ப தயங்கி இந்த பக்கம் திரும்பி சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு அவர் தோலை தட்டி, எதுக்கு தயங்குறீங்க, நீங்கள் தான் என்னுடைய ரியல் ஹீரோ, நான் பார்த்ததெல்லாம் வெறும் ரியல் ஹீரோ, அவங்களாம் அட்டை கத்தி, நீங்கள் தான் நிஜமான கத்தி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஒரு பூரிப்பாகி, என்ன சொல்கிறது, அன்பு தானே உங்களுக்கு. இன்றைக்கி வந்து 2 மகள்கள் இருக்கிறாங்க, இப்படி வளர்ந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த புரிதல், அந்த அன்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மகிழ்ச்சியான குடும்பம் வந்து எங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டியில். இதில் தான் சார் எனக்கு இன்னொரு கேள்வி. என்ன இருந்தாலும் இவங்க வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த நிஜ ஹீரோஸோடைய நிஜ கேரக்டர்லாம் தெரிஞ்சனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. பட் அவங்களும் ஒரு சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க தானே சார். என்னென்னாலும் அவங்களுக்கும் ஹேமமாலினி இவங்களாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, இல்லை சொல்லாமல் விட்டுருப்பாங்களா, இல்லை இது வந்து இவங்களுக்கு புதுசாக இருந்திருக்குமா? இல்லை, ஹேமமாலினி வந்து ஒரு தூரத்து உறவினர் தான், ரொம்ப நெருக்கமானவங்க கூட கிடையாது. மேபி இது நல்ல கேள்வி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. சினிமாலாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இப்போ வருது இல்லைங்களா சர்வசாதாரண அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த மெண்ட்டு அந்த மெண்ட்டுன்னு, அது மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை அவங்க சொல்லாமல் சரி நீயே கற்றுக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். முழுக்க நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி தான் ஒரு ரசிகையாக தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்தவொடனே ஒரு ஷூட்டிங் பார்த்தா, ஐயோ ரஜினி படம் இல்லைனா இது பார்த்தியா, இவங்க இந்த நடிகை எவ்வளோ சகப்பாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, எம்ஜிஆர் எப்படி தெரியுமா இருந்தார், சும்மா செக்கச்செவல் தங்க தகடு மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்துட்டு வந்தவங்க சொல்லுவாங்க. அந்த கிரேஸ் தான், அந்த பிம்பம் தான். இன்றைக்கும் வந்து இவ்வளோ சோஷியல் மீடியா, இவ்வளோ யூடியூப் சேனல் இருந்தும் இன்றைக்கி வந்து ஹீரோக்கள் வந்து ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்கோ வெளி நிகழ்ச்சிக்கு போனால் அவ்வளோ கூட்டம் வருது. என்ன காரணம்? அந்த கிரேஸ் தான். அப்படி தான் வந்திருக்கிறாங்க வந்து மதுபாலா. அவங்களுக்கு என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒரு பாப்புலரான ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நாம் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது நம்மளை அப்படி வரவேற்பாங்க. போகிற இடம்லாம் கேமரா நம்மளை வந்து மினுக்கும்,
நமக்கான வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சும் போது இந்த ஹீரோக்கள் சினிமாவில் எப்படி இருக்காங்க நிஜத்தில் அப்படி தான் இருப்பாங்கன்னு அப்பாவியாக நினச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்ல காணும் அவங்களுக்கு. அப்புறமா தான் பார்த்து கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் இவங்களுடைய மன்மத லீலைகள்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. வந்து சங்கர், மணிரத்னம் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ கூட ஒர்க் பண்ணியுமே டாப் நட்சத்திரங்கள் யாரு கூடயுமே அவங்களுடைய ஃபிலிம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருக்காது. நான் சொல்கிறது அந்த டைமில் ரஜினி, கமல் இரு துருவங்களாக இருந்த சினிமாவில் தான் இவங்க கூட நடிக்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின், அதுவும் பெரிய பெரிய டைரக்டர்ஸோடைய படத்தில் நடித்த ஹீரோயின். எதனால்? அதையே ஒரு வருத்தமாகவே சொல்லியிருக்காங்க. வந்து நான் ரொம்ப வந்து கமல் சாரோட ஆக்டிங்கை பார்ப்பேன், அப்புறமா ரஜினியோடைய பெரிய தீவிர ரசிகை நான். அதை தாண்டி கார்த்திகை ரொம்ப பிடிக்குமா, அந்த நவரச நாயகன். இதையெல்லாம் வந்து நான் ரசித்த ஒரு ஆட்கள் கூட எனக்கு வந்து ஒரு வாய்ப்புன்னு வரவே இல்லை. நான் தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணேன். அதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொல்லிடலாம் ஹீரோக்கள் வந்து பேட்டி கொடுக்கலாம் வெளியே வந்து, அதெல்லாம் டைரக்டர் சாய்ஸுங்க, அவர் சூஸ் பண்ணது தான். அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை ரஜினி கமல் அந்த டைமில் வேணான்னு சொன்னாங்களா, இல்லது இவங்க அந்த கேரக்டருக்கு பொருத்தம் இல்லாமல் போனாங்களா, அதை ஒரு பெரிய வருத்தமாகவே சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேன் பண்ண, ஒரு ரோஜா பண்ண, ஒரு அழகன் பண்ண, ஆனால் ஒரு ரஜினி கூட பண்ணல, கமல் கூட நடிக்கலை, கார்த்திக் கூட நடிக்கலை இப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இன்றைய அளவு இருந்தது அப்படின்னு சொல்லி. பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கலைனாலுமே கண்டிப்பாக அவங்களும் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு செல்ல பொண்ணாகவும் அவங்களும் ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோயிங்க தான் இருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல் அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் திடீர்னு காணாமல் போகிறாங்க. சினிமா வந்து விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து போகிறாங்க. என்ன சார் நடந்திருக்கு? என்ன காரணம்? இல்லை, அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கணவர் கூட சொல்கிறாரு வந்து, நீ போய் பரம்பரையும் நடி அப்படின்னு. வேணாம், எனக்கு வந்து போதும் நடித்தது, ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும், உங்கள் பிஸ்னஸையும் நான் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுவே பெரிய மகிழ்ச்சியாகி போய் 2 குழந்தைங்க, அப்புறம் அவருடைய கணவருடைய பிஸ்னஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவருடைய அவர் ரொம்ப இயல்பான, அது கூட ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு அறைக்குள்ளே போய் ஒரு காலகட்டத்தில் வெளியே வராமல் அளவுக்குலாம் வந்து இருந்திருக்காரு. வந்து புழுக்கமாக உள்ளே வந்து சரி இவருடைய குணம் அது அப்படின்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்புறம் என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது, ஒரு பிஸ்னஸில் எனக்கு பெரிய லாஸு அப்படின்னு ஒரு லாஸ் கணக்கு காமிக்கிற, அந்த லாஸ் எங்கே நடந்ததுன்னு தெரியல, இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறேன்னு எனக்கு முடியல அப்படின்னா, இது எங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, இதுக்கு ஏன் இப்படி போயிட்டு உட்காந்துருந்தா எப்படி அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மதுபாலா செய்த அந்த ஒரு விஷயம் அவருடைய கணவருக்கு அவர் உண்மையாக வந்து பெரிய தேவதையாகவும் ஒரு பெரிய காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரியும் வந்து தெரிஞ்சுதான் அவர் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கு. என்னென்னா, உங்களுக்கு அவ்வளோதானே பிரச்சனை, இவ்வளோ இது இருக்கான்னு சொல்லி மும்பையில் முக்கியமான ஒரு மையப்பகுதியில் உள்ள ஒரு பழமையான ஒரு வீடு, அவங்களுடைய பூர்வீக வீட்டை கணவருக்காக விற்றுருக்காங்க. இவங்க பேரில் தான் இருந்திருக்குது. கணவருக்காக விற்று அந்த காசை வந்து செட்டில் பண்ணோடனே அவர் நடுநெருங்கி போச்சு. அவருடைய இது அது அவருடைய உறவினர்கள் வந்து அவரை கைவிட்டாங்க, நண்பர்கள் கைவிட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது மனைவி தானே என்ன இருந்தாலும் வந்து யாராவது அதே மனைவி ஸ்தானத்தில் இருந்து அந்த மும்பையில் அவ்வளோ பெரிய வீடு, அதுவும் மெயினான இடத்துல பூர்வீக வீட்டை யாருக்கு விற்கிறதுக்கு மனசு வரும்? அது அடமானம் வச்சாவது ஏதாவது பண்ணலாமான்னு தோணும். ஆனால் விற்றுட்டு அந்த கடன்லேருந்து நீங்கள் வந்துருங்க, வெளியே வந்துருங்க அப்படின்னு போலன்னு அழுதுட்டாராம். வந்து அழுத பிறகு தான் இப்போ வந்து கடனை அடைச்சாச்சு, மறுபடியும் வாழ்க்கையில் வந்து ஒரு சர்வைவல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அப்போ அவங்க சொன்னது மதுபலா, நான் ரீஎன்ட்ரியாக போய் நடிக்கிறேன், எனக்கான வரவேற்பு இன்னும் இருக்குதுன்னு இந்த ரீஎன்ட்ரியாக வந்தது. இந்த காலேஜ் குமார் மாதிரியான படங்கள்லாம் இங்கே வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நடித்ததுக்கு இதுதான் காரணம். நேர்காணல் இறுதியாக ஒரு கேள்வி, மதுபாலா அவர்கள், அதாவது இவங்களுக்கு இவ்வளோ பண்பு குணங்கள்லாம் இருந்திருக்குல்ல சார், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற நிறையா பெண்கள், அதாவது ஹீரோயின்ஸ், நடிகைகள் எல்லாருமே வந்து மதுபாலா கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா அவங்களோட லைஃப்பில் கரெக்டாக நழுவும் அப்படிங்கிறது வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன சார்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு சேனலில் தான் நான் பார்த்தேன். வந்து திரு சீமான் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்டர்வியூ பண்ணோன்னே நீங்கள் அரசியல்வாதி சீமானாக, நாம் தமிழருடைய சீமானாக தாண்டி ஒரு இயக்குனர் சீமானாக நான் உங்களை வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய படங்களில் பணியாற்றினவங்க, அவருடைய படங்களில் நடித்தவங்கலாம் வந்து ஒரு லைவில் வீடியோ இதில் வந்து பேசுகிற மாதிரி இருப்பா. மதுபாலா வந்து அப்படி சிரிப்பார். பார்த்துட்டு என்னம்மா நல்லா இருக்கிறான்னு அவரை பார்த்தவொடனே ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டே இருப்பாங்க, கை தட்டுவார். அவருடைய இதில் வந்து எப்படி அப்போ அந்த ஆங்கருக்கு அப்போ எப்படி நீங்கள் மனப்படமாக இதை வச்சுருக்கீங்கன்னா, அதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலங்குறிச்சி படம், அந்த இவங்க பாடின அந்த சாங்கை நான் 30 நாள் எடுத்தேன் அப்படின்னு. அந்த 30 நாளுக்கு வந்து அந்த சாங்கை வந்து காலையில் வந்தவொடனே ஒரு 1/2 hour நான் எடுத்து முடிச்சுட்டு 1/2 hourக்கான என்ன ஃபுட்டேஜோ எடுத்து முடிச்சுட்டு மற்ற சீன் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படியா 30 நாள் போனோடனே அவங்க மனசில் பாருங்கள், அவங்க என்ன தான் பாலிவுட்டு ஹாலிவுட்டு எங்கே போனாலும் அந்த சாங் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், இதுதாங்க அப்படின்னு சொன்னது. என்னென்னா, ஒரு இடத்துல அந்த இயக்குனர் இருக்காருன்னா, நீங்கள் வேற ஒரு விஷயமோ இதுவோ பேசாமல் ஒரு புத்திசாலித்தனத்தை அங்கே பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நிறைய நடிகைகளுக்கு உண்டுங்க. அது
டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டுக்குள்ளே அந்த பாடலை எடுத்து அந்த பாடலை பாடி இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பாடலை பாடலை இப்போ இருக்கிற நடிகைகளுக்கு அது வேணுன்றேன் நான். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறவங்க யாரும் அது பெரிய ஹீரோக்களான்னு அவங்க நடிக்க ஒரு லாங் லைஃப் நிற்கணும்னு ஒரு ஆசை இல்லை, கேரக்டரை பற்றிலாம் கவலை இல்லை, துட்டு தரியா அதில் நடிக்கிறேன் அப்படின்றது தான். 90களில் மதுபாலா மாதிரியான நடிகைகள் நல்ல கேரக்டர், நல்ல டைரக்டர், இதை தான் எதிர்பார்த்தாங்க அவங்க. உள்ளு கூட நம்ம ரஜினி கூட நடிக்கலையே, கமல் கூட நடிக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ரோஜா மாதிரி படம் பண்ணணும், ஜென்டில்மேன் மாதிரி படம் பண்ணணும், அழகன் மாதிரியான படம் பண்ணணும்னு அதை வந்து இப்போவும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதுபாலா. சார் எப்படி ஜோதிகா வந்து ஒரு கம்பேக் கொடுத்து 16 வயதிலே கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட்டை கிரியேட் பண்ணிக்காங்களோ, அதே மாதிரி மதுபாலா அவர்களும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த டைமில் கொடுத்ததோட இப்போ பெரிய ஒரு மார்க்கெட் பிடிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.